بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها الحمد لله نحمده ونستعينه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் வற்றா பெருங்கருணையும் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா என்று சொல்லி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் நல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை கொடுத்துவிட்டு அழகான ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகின்றான். என்ன வார்த்தை என்றால், அஃபலா யததப்பரூனல் குர்ஆனா, இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, அதற்கான அவர்களின் உள்ளங்கள் என்ன பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றனவா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஏன் இந்த வார்த்தையை அல்லாஹ் கேட்கிறான் என்றால், அழகிய ஒரு உதாரணம், படிப்பினை, இதை எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த திருக்குர்ஆனில் அழகான ஒரு உபதேசத்தை அல்லாஹ் செய்கிறான். எந்த அளவிற்கு என்றால், வாழ்க்கை நெறிக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த திருமறை குர்ஆன் நமக்கு போதனையாக சொல்லி காட்டுகிறது. அதிலே ஒன்றுதான் ஒரு குடும்பம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த சட்ட திட்டங்களையும், ஒரு குடும்பம் என்றால் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதையும் குறிப்பா சொல்வதா இருந்தால், ஒரு குடும்பத்தாருடைய பெயரை சொல்லி ஒரு சூறாவே அல்லாஹ் அருள் இருக்கிறான். என்ன சூறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல இம்ரான் 3வது அத்தியாயம், கிட்டத்தட்ட ஒரு 200 வசனங்கள். இந்த 200 வசனங்கள்ல ஒரு குடும்பம் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் என்ற அந்த படிப்பனையான விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அதுல சொல்லும் போது 35வது அத்தியாயத்திலிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். என்ன ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது காலத்து அம்ராத்தின் இம்ரான ரப்பி இன்னி நதர்த்து, அதாவது என் இறைவா என் வயிற்றில் உள்ள குழந்தையை, அதாவது இம்ரானுடைய மனைவி என்ன நேர்ச்சி செய்யறாங்க. எப்படி நேர்ச்சி செய்யறாங்கன்னா, இறைவா நான் கர்ப்பமா இருக்கிறேன், எனக்கு குழந்தை இருக்கிறது, நான் குழந்தை பெற்று இருக்க போறேன், அந்த குழந்தைய உனக்காக நான் நேர்ச்சை செய்து விட்டேன், பள்ளிவாசலுக்காக நான் நேர்ந்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா நேர்ச்சை பண்றாங்க. அவங்க நினைச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஆண் குழந்தை வயிற்றுல இருக்கிறது, ஆண் குழந்தை என்பதை போன்று நினைத்து கொண்டு என்ன செய்யறாங்க, நேர்ச்சை செஞ்சுட்டாங்க. அப்ப நேர்ச்சை செய்து விட்டேன், அது உனக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்படும், என்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. அத நேர்ச்சை பண்றது மட்டும் கிடையாது, நாம ஒரு நேர்ச்சை பண்றோம், நேர்ச்சை பண்றதுன்னா அது அழகான ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்னிடத்திலிருந்து இதை நீ ஏத்துக்க. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் பாருங்க,
அழகான ஒரு வார்த்தைகள் அல்லாஹ் கற்றுத்தரான். இந்த குடும்பத்தின் மூலியமா நல்ல ஒரு படிப்பினை அல்லாஹ் கற்றுத்தரான். சொல்றாங்க, நான் இறைவா, நான் இந்த குழந்தைய நேர்ச்சி செஞ்சுட்டேன், ஆனா இது நீ தான் ஏத்துக்கணும் என்று என்ன செய்யறாங்க, இம்ரானுடைய மனைவி அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னதாக சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீயே செவி ஒருவன் அறிந்தவன் என்று இம்ரானுடைய மனைவி பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததா சொல்றான், ஃபலம்மா வலாஹா கால ரப்பி இன்னி வலல்லதுஹா, அதாவது அவர் ஈன்றெடுத்த போது என் இறைவா இது பெண் குழந்தையாக ஈன்றெடுத்து விட்டேனே என்று என்ன செய்யறாங்க, கவலைப்படுறாங்க. நான் ஆண் குழந்தையா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இது பெண் குழந்தையாக மாறிவிட்டது என்று சொல்லிவிட்டு அடுத்ததா சொல்றாங்க, எனக்கு என்று கூறினார். அவர் அதை ஈன்றெடுத்த போது என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா என்பது அல்லாஹ் நன்கு அறிந்தவன். நீங்க அதை பத்தி இது கவலைப்படுறீங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதையில விட்டுட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் இந்த குழந்தைக்கு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தான் இடத்திலிருந்து இறைவா உன்னிடத்திலே பாதுகாப்பு பெற்று இந்த குழந்தைக்கு மரியம் என்று நான் பெயர் வைத்து விட்டேன் என்று நினைச்சாங்க அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்ன அந்த குழந்தைக்கு தாயே பேர் வைக்கலாம்ங்கிறது இந்த சம்பவத்தின் மூலியமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியல, விரட்டப்பட்ட ஷைத்தான் இடத்திலிருந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு பெறுகிறேன். அல்லாஹ் தான் அந்த குழந்தை, ஏன்னா சைத்தான் ஒவ்வொரு குழந்தையும் தீண்டும் என்று விசுவாசம் சொன்னாரு. அப்ப அந்த குழந்தைக்கு நீதான் பாதுகாப்பு, அந்த குழந்தையுடைய பெயர் மரியம் என்று சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, அவரை இறைவனுடைய பாதையில அர்ப்பணிக்கிறாங்க. அர்ப்பணித்தது மட்டுமல்ல, அந்த குழந்தைக்கு பொறுப்பாளியாக ஜக்கரியா நபி அல்லாஹ் என்ன செய்யறான், தேர்வு செய்து இந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பு நீங்க தான். அவங்க பள்ளிவாசல்லே வளர்றாங்க, பள்ளிவாசல்லே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஈமான், அந்த இறையச்சம், அந்த தக்குவா பார்த்து விட்டு ஜக்கரியா நபி அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை கேட்க, ஒரு நபிக்கு ரோல் மாடலா இருந்தவங்க இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம். பள்ளி, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு அறை, பள்ளிவாசல் அறை இருக்கிறது. அந்த அறையில அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய நேரத்துல அவர்களுக்காக உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பை ஜக்கரியா நபி எடுத்துக்கொண்டு அந்த உணவை கொண்டு போய் கொடுக்கும் போதெல்லாம் அவருக்கு உணவு இருக்கிறது. அவ கேட்கிறாங்க, ஜக்கரியா நபி எங்க இந்த உணவு கிடைத்தது உனக்கு என்று கேட்கும் போது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு உணவு கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். உடனே அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை கேட்கிறார்கள். அல்லாஹ் கொடுப்பதுல எந்த குறையும் வைக்க மாட்டான். இறைவா, நான் உன்னிடத்திலிருந்து கேட்பதை விட்டு துர்பாக்கியசாலியாக இருந்ததில்லை, நான் ஒன்றுதான் கேட்கிறேன் என்று 2 நபிமார்கள் தள்ளாத வயதுல குழந்தையை கேட்டாங்க. அதுல ஒன்று இப்ராஹிம் நபி, இன்னொன்று யாருன்னு கேட்டா ஜக்கரியா நபி. தள்ளாத வயதுல குழந்தையை கேட்கிறாங்க. அந்த குழந்தையை இறைவன் தந்தான் என்ற அந்த வரலாறை அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்காக சொல்லி காட்டினான். அப்ப இந்த சம்பவம், இந்த குடும்பம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன, இந்த குடும்பத்தின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு எடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், நீங்க எந்த நேரத்திலேயோ எந்த சூழ்நிலையோ அல்லாஹ்வை விட்டு நீங்க தடம் பிறந்துடாதீங்க. அல்லாஹ்விடத்துல கேட்பதை விட்டு துர்பாக்கியசாலியா இருந்துடாதீங்க. அல்லாஹ் அழைக்கும் போதே இப்படி நீங்க அழைக்கிறான் நம்மள, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைந்து விடாதீர்கள். நீ அல்லாஹ்ட்ட கேட்பதை விட்டு தூரமா போயிடாதீங்க, இப்ப அல்லாஹ்ட்ட கேளுங்க என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த சம்பவத்தின் மூலியமாக சொல்லி காட்டியான். இப்ப நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, நாம யார்கிட்ட முதல்ல போய் நிக்கிறோம், யாரு நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரோ அவர்கிட்ட போறோம். அதானே, யாரு நமக்கு மூத்தவரா இருக்கிறாரோ, இப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை சொன்ன ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போவோம், இங்க பாருங்க பாய் மாமா, அவங்க புள்ள சரியில்லை, பண்றதெல்லாம் சரியில்லை, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லி அவங்க வாப்பாட்ட போய் சொல்றோம். நிலைமை தானே, இதே நம்ம கணவர் சரியில்லைன்னு சொல்லி அவங்க வாப்பா அம்மாட்ட போய் சொல்றோம். அவங்க வாப்பா அம்மா இல்லைன்னு சொன்னா அந்த அவருக்கு யாரு கார்டியனா இருக்கிறாங்களோ, அந்த இடத்துல யாரு சொன்னா கேட்பாங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்றோமே. ஆனா முதலில் யார் இடத்துல சொல்ல வேண்டுமா, படைத்த இறைவன் இடத்துல கேளுங்கிறான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, ஏன் என்னை விட்டு நீங்க வெளியே போறீங்க என்று இந்த குடும்பத்தை வைத்து அல்ல பாடம் எடுக்கிறார். இன்னும் சொல்ல போனா இதுல மிகப்பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய பாதையில வளர்றாங்கல்ல, மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மனித தோற்றத்தில் அல்லாஹ் அனுப்புறான். ஏன்னா மலக்கா வந்தால் மனிதர்களுடைய கண்ணுக்கு தெரியாது, அதனால என்ன செய்யறாங்கன்னா மனித தோற்றத்தில் அனுப்புறான். அப்படி அனுப்பும் போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா,
நீ இறையச்சவாதியாக இருந்தால். அழகான வார்த்தை. ஒருத்தன் தப்பு பண்றான்னு வச்சீங்களேன், அவன்கிட்ட இறையச்சம் இருக்காது. அது அழகா சொல்றாங்க பாருங்க. நீ இறையச்சவாதியாக இருந்தா படைத்த இறைவனிடத்துல பயந்துக்க, அல்லாஹ்விடத்துல நான் பாதுகாப்பு பெறுகிறேன். எந்த இடத்துல தனிமையில இருக்கும்போது ஒரு ஆண் வந்து சந்திக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன? நீ இறையச்சவாதியாப்பா, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவனா, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவனா இருந்தா என்னை விட்டு தூரமா போ, என்னை விட்டு விலகி விடு என்று என்ன செஞ்சாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியெல்லாம் பார்க்க முடியும். காரணம் என்ன? அந்த குடும்பம் அப்படி அழகான முறையில ஒரு ஈமான்தாரியை வளர்த்திருந்தார்கள். தன்னுடைய பிள்ளையை தப்பான பாதைக்கு போய்விடாமல் அந்த இம்ரானுடைய மனைவி அழகான முறையில மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்திருந்தார்கள் என்ற அந்த செய்தியை பார்க்க முடிகிறது. அதற்குத்தான் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு ரோல் மாடலா 2 பெண்களைத்தான் அல்லாஹ் கொண்டு வந்து ரோல் மாடலாக நிறுத்துறான். ஒன்று என்ன? லிம்ராத் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு ஈசா இப்னு மரியம், ஈசா நபியுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். 62வது அத்தியாயத்துல எல்லாம் சொல்றான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ரோல் மாடல். ஏன்? 2 பேரும் அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்டவர்கள், எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை விட்டு தடப்படலாமல் இருந்தவர்கள். இதைத்தான் அல்லாஹ் நமக்கு பாடமா சொல்றான். ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒரு கட்டுக்கோப்போட இருக்கு பாருங்க என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டினான். இன்னைக்கு நம்ம இடத்துல அது போன்று இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் சண்டை போடுறோம். சாதாரண ஒரு விஷயம், சாப்பாட்டுல உப்பு இல்லை, ஓன்னு கிடக்குது, மூடே 2ஆ போயிருது. செருப்பை வெளியில கழட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வர்றது. எப்ப பார்த்தாலும் நான் செருப்பை போட்டு வந்தாதான் சண்டை போடுவியா, ஏன் சாப்பாட்டுல உட்காரும் போது சண்டை வருமா என்று கேட்கிறோமா இல்லைங்களா? நினைச்சு பாருங்க. அதுக்குதான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொன்னார்கள், வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டுல சைத்தா இருக்கிறான் அவனை விரட்டி விடுங்கட்டான். ஒரு குடும்பம்னா அப்படி இருக்கணுங்க. வீட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்க மீது உண்டாகட்டும். நீ கோபத்துல இருப்பீங்க, ஏதோ ஒரு டென்ஷன்ல இருப்பீங்க, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது இறங்கிருச்சுன்னு சொன்னா சண்டைக்கு வர மாட்டீங்க, பிரச்சனைக்கு வர மாட்டீங்க என்பதுதான் அதுக்கான அர்த்தம். அப்ப ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்தணுங்கிறத அழகான முறையில வழிகாட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தானே ஒரு ஈமானுடைய குடும்பம் என்றால் எப்படி இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் சண்டை போடக்கூடாதுங்க. எதுக்கு சண்டை போடணுமோ அதுக்குதான் சண்டை போடணும். சும்மா எல்லா விஷயத்திலையும் சண்டை போடக்கூடாது. எந்த அளவுக்குன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் நினைச்சு பாருங்களேன், நாமளா இருந்தா பயங்கர கோவப்பட்டிருப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அழகா நடத்தினாங்க, ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்துறாங்கன்னு பாருங்களேன். ஒரு நாள் ஒரு உணவு பொருள் வருகிறது. அந்த உணவு பொருளை பாத்திரத்தை பார்த்து விட்டு ஆயிஷா நபி கோவப்பட்டாங்க, தூக்கி போட்டாங்க. அந்த உணவை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அந்த நபி தோழர் அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரை. இப்ப ஆயிஷா நபி கோவத்துல இருக்கிறாங்க, இவங்க பார்க்குறாங்க. இப்ப என்ன நிலைமை ஏற்படும்? ஆகா, ஆயிஷா நபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டே கோவப்படுறாங்க, அல்லாஹ்வுடைய மனைவி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களே அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும். அப்ப நம்ம குடும்பத்தை நாம தான் சரியா பார்த்துக்கணும்னு சொல்லி அழகான ஒரு விஷயத்தை கையாளுறாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனையா ஃபர்ஸ்ட் வெளியில போகாதீங்க, அதை எப்படி முடிக்கணுங்கிறத அழகா சொல்லி கொடுக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துக்கு அழகு அதுதான். என்ன பண்றாங்கன்னா, அந்த நபி தோழரை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களுடைய அன்னை, நபி நமக்கெல்லாம் அன்னை தானே, உங்களுடைய அன்னை கோபத்துல இருக்கிறாங்க, ஏதோ ஒரு டென்ஷனு, அதனால நீ என்ன செய்யாதீங்க, அதான் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி கொண்டு போனாங்க பாருங்களேன். அவரும் தப்பா நினைச்சிடக்கூடாது, இவங்களுடைய கோபத்தையே சால்வ் பண்ணும் அழகான முறையில். எந்த அளவுக்குன்னா, ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு குடும்பம்னா இப்படிதாங்க இருக்கணும். இதான் ஈமானுடைய குடும்பம். அதாவது எப்படி இருக்கணும்னா, என் மனைவி என்னிடத்துல எப்ப கோவப்படுவாங்கன்னு எனக்கு தெரியுமா? நம்மள யாருக்காவது தெரியுமா? ஏதாவது வாங்கி கொடுக்கலன்னா கோவம் வரும், அம்மா வீட்டுக்கு அனுப்பலன்னா கோவம் வரும். இப்படிதான் நம்ம விலகி வச்சிருக்கிறோம். அவங்க அம்மா வீட்டுக்கு வந்த லீவ் விட்டாச்சு 10 நாள், போறோம்பாங்க, போகக்கூடாது, இங்கதான் இருக்கணும், நான் இங்கதானே இருக்கிறேன், நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு கோவப்பட்டுருவோம். உடனே அவங்க போட்டு பிள்ளைய போட்டு அடிக்க, நாம பதிலுக்கு போட்டு அடிக்க. யாரு நமக்கு அந்த இடத்துல ஃபுட்பால்னா நம்ம பிள்ளைங்க தான். அவங்க ஒரு பக்கத்து போட்டு தடுக்குன்னு மிதிக்க, நாம ஒரு பக்கத்து போட்டு இழுத்து போட்டு குத்த, இப்படிதானே நடக்குது. ஆனா ஒரு மனைவி எப்ப கோவப்படுவாங்க, எப்ப சிரிப்பாங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி வச்சிருந்தாங்க, அழகா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்ட போய் சொல்றாங்க, ஆயிஷாவே நீ எப்ப கோபமா இருப்ப, எப்ப சிரிப்ப, எப்ப என் மேல சந்தோஷமா இருப்பங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. பெண்கள்கிட்ட அந்த மாதிரி இருக்க முடியுமா? திடீர்னு கோவப்பட்டுருவாங்க. எதுக்கு கோவப்பட்டாங்கன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தோம்னா சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா ராசாத்தி, என்ன அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிடுவாங்க. ஒரு 10 பவுன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் கோவமா இருந்தாங்கன்னா எந்த ஒரு இது ரியாக்ஷன் இருக்காது. அந்த மாதிரி தானே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ எப்ப சந்தோஷமா இருப்ப, எப்ப சிரிப்ப, எப்ப என் மேல பாசமா இருப்பங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உன்னுடைய வார்த்தையை வைத்து எனக்கு கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிறாங்க. வார்த்தையை வச்சு கண்டுபிடிப்பீங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஆயிஷா நாய். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்றாங்க, என் மேல பாசமா இருந்தேன்னா, என் மேல உனக்கு கோபம் இல்லை அப்படின்னா நீ எப்படி தெரியுமா சத்தியம் பண்ணுவ? முகமதுடைய இறைவன் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லுவ. என் மேல நீ கோபத்துல இருந்தா எப்படி தெரியுமா பேசுவ? இப்ராஹிம் நபியுடைய இறைவன் மீது ஆணையாகன்றுவ. அப்ப வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தையை கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இப்ப நீ கோபத்துல தானே இருக்கிற, என் கோபம் அதாவது என் மேல கோபத்துல இருக்கிறதுனால என்னுடைய பெயரை பயன்படுத்துவதற்கு நீ வெட்கப்படுற. என்னுடைய தந்தை இப்ராஹிம், அவருடைய பேரை நீ சொல்ற, மூதாதையர் தானே, இப்ராஹிம் நபியுடைய வாரிசு தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்கள நீ சொல்ற, என் மேல கோபத்துல இருந்தா என்னுடைய வார்த்தையை நீ பயன்படுத்த மாட்டேன், என் பேரை நீ பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்ன உடனே ஆயிஷா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா உண்மைதான், விளங்கி வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அழகான ஒரு உதாரணம், ஒரு ரோல் மாடல். எப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு கணவன் மனைவிக்குள்ள நாங்க எப்படி இருப்போம் என்பது அழகான ஒரு விஷயத்தை ஆயிஷா நாயகி சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல நீங்க சண்டை போட்டதே இல்லையா? யாரு சொன்னா? சண்டை போட்டிருக்கோமே, சேர்ந்து இருந்திருக்கீங்களா, நிறைய விஷயங்கள்ல இருந்திருக்கிறோமே, எந்த அளவுக்கு உங்களுடைய இணக்கம் இருந்தது, நெருக்கம் இருந்தது அப்படிங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுறாங்க, பிற்காலத்துல என்னுடைய அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு 12 மனைவிமார் 11 மனைவிமார்கள் இருக்கிறாங்க. என் தரப்பில் என் வீட்டுல இருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல மட்டும் சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா கறியை கொடுத்து விடுவாங்க. அந்த கறியை நாங்க வாங்குவோம், வாங்கி நாங்க 2 பேரும் எப்படி தெரியல சந்தோஷமா இருப்போம். நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ, அது சொல்றாங்க பாருங்களேன், அழகா சொல்லும் வார்த்தையை உச்சரிப்பாங்க. நான் எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இவங்க தான் சாப்பிடுவாங்க, யாரு? ஆயிஷா நாயி. நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அந்த இடத்தை வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வைத்து கடிப்பார்கள். பிறகு அவர்கள் வாய் வைத்த கடித்த இடத்தில் நான் வாய் வைத்து சாப்பிடுவோம். இந்த அளவுக்கு ஒரு நெருக்கமா இருப்போம். எங்களுக்குள்ள சண்டை வராது. ஒரு சண்டை வந்துச்சுன்னா நாங்க பாசமா இருந்துக்குவோம், 2 பேரும் ஒன்னா குளிப்போம் என்றெல்லாம் ஆயிஷா நாயகி சொன்ன அந்த செய்தியை பார்க்கணும். ஒரு குடும்பம்னா இப்படி இருக்கணும். சில நேரத்துல சண்டை வருதா, சண்டைனா ஓயாம சண்டை வரக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் கோன்னு சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு நடக்குதா இல்லையா? இன்னைக்கும் பல குடும்பங்கள்ல யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயங்க, என்னம்மா எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டே இருக்கிய, பிள்ளைய பார்க்க மாட்டியா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கு உடனே சண்டையை போட்டு நான் போனை தொடவே கூடாதா, எனக்கு அது அதிகாரம் இல்லையா, ஏன் நீங்க மட்டும் வந்தா போனை பார்க்கறதே கிடையாதா என்றெல்லாம் என்ன செய்யறாங்க, கோவப்படுறாங்களா இல்லைங்களா? ஏன் நீங்க மட்டும் கரெக்டா அப்படியே பர்ஃபெக்டா இருந்துடுறீங்களா, ஏன் போனை நோண்டவே மாட்டீங்களா, வீட்டுக்கு வந்தாலே போனை தானே நீங்க நோண்டுறீங்க, நான் ஒரே ஒரு போனை பார்த்தா ஓட கத்துறீங்களா, நடக்குதா இல்லைங்களா? பல பிரச்சனைகள். இந்த ஹும்மானா கோர்ட்ல போய் பாருங்களேன், ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சு வச்சிருப்பான். அதுல குடும்ப வழக்குன்னு சொல்லி ஒரு கோர்ட்டு, அதான் கடைசி கோர்ட்டு, அதான் கடைசி செக்ஷன். அந்த செக்ஷன்ல போய் பார்த்தா கியூல நிற்கும் டைவர்ஸுக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பிரச்சனை. இந்த சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி பேட்டி கொடுத்ததாரு, இதுவரைக்கும் உலகத்தை அதாவது இந்தியாவில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் 5,30,00,000 அதிகமாக இருக்கிறது. அதுல குடும்ப வழக்கு தான் அதிகமா இருக்கிறது. ஒரு புள்ளி வரம் கூட எடுத்து போட்டிருந்தான். குடும்ப வழக்கு பஞ்சாயத்து முடியவே மாட்டேங்குது, போயிட்டே இருக்குது. சின்ன சின்ன விஷயத்து இருக்கலாம், சண்டை நடக்குதா இல்லைங்களா? எந்த அளவுக்கு அப்படின்னா, சில வீட்டுல எல்லாம் அழுவாங்க பாத்திருக்கீங்களா, பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. என்ன பிள்ளைகிட்ட என்ன கேட்டு பாருங்களேன், என்ன சொல்லுவான்? அவனே கேட்பான் நம்மள்ட்ட. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா கேட்பான். சின்ன பிள்ளையா இருந்தா நம்மள்ட்ட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகுனானா கேட்டுருவான். எப்படி கேட்பான்? பாப்பு நீ அம்மாவுக்கு எப்போ சாப்பாடு ஊட்டி விட்ட அப்படின்ட்டு.
அழகா சொல்லிடுவாங்க, கல்யாண டயத்துல இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஊட்டி விட்டாங்களா, அதை தவிர எனக்கு ஊட்டி விட்டதே கிடையாது. உங்க மனைவிக்கு ஒரு வாயு கனவு ஊட்டி விடுவது கூட நன்மைங்க. அதை பெருசா இதுவா இழிவா பார்க்காதீங்க, அது தர்மங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குடும்பம்னா இப்படி இருக்கணுங்க. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்திற்குலாம் சண்டை போட்டு கொண்டு போறாங்களா இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனா நம்ம பிள்ளைகள் இடத்துல எப்படிங்க நடந்துக்கணும்? மனைவியை விடுங்க, பிள்ளை இடத்துல எப்படி நடந்துக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொன்னார்களே, ஒரு நபி தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலேயே நான் சிறந்த முறையில் நட்பு பாராட்டுவதற்கு யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டு காரணம். நட்புனா அல்லாஹ்வுடைய தூதரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஏன் நண்பர் என்றால் எல்லா விஷயத்தையும் ஓப்பனா பேசிடுவோம். இன்னைக்கு நான் ஒரு சட்டை போடுறேன்னா, நான் ஒரு பனியன் போடுறேன்னா கூட என் ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? அப்பல எங்கடா போற, இன்னைக்கு எந்த பள்ளியாசலுக்கு போறேன்டா, என்ன கலர் சட்டடா மாப்ள, இந்த கலர் சட்டடா, என்ன செருப்புடா, இந்த செருப்பு போடுறேன்டா மாப்ள, எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல போட்டுருவோம். என்ன கலர் வாட்சிடா மாப்ள, இந்த கலர் வாட்சி, எல்லாத்தையும் ஒரு நண்பர் இடத்துல பேசுவோம். அதுக்குதான் அந்த நபி தோழர் கேட்கிறார், எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். அப்ப முதல் ஃப்ரெண்ட்ஷிப் யாரு, முதல்ல நட்பு கொள்வதற்கு யார் அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உம்முக்க உன்னுடைய தாய் அப்படிங்கிறாங்க. எந்த விஷயத்தா இருந்தாலும் பெத்த தாயிட்ட சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இரண்டாவதா கேட்கிறார், சரி ரெண்டாவது யாரா இருக்கும் கேட்கிறாங்க, உம்முக்க உன்னுடைய தாய் அப்படிங்கிறாங்க. சரி மூன்றாவதா யார் அல்லாஹ்வுடைய தூதரே, உம்முக்கு உன்னுடைய தாய் அப்படின்னா. சரி நான்காவதா யார் அப்படிங்கும் போது அப்புக்க உன்னுடைய தந்தை அப்படிங்க. ஒரு தந்தை இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுங்க அப்படிங்கிற ஒரு ஈமானுடைய குடும்பம் இப்படி இருக்கணுங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணல. நம்ம குழந்தையோட நம்ம எப்பங்க நெருக்கி உட்காருவோம்? ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் தான். பார்த்தா ஈரக்கொலையே செல்லமே தங்கமே அப்படின்னு கொஞ்சிறதுனா எவ்வளவு நேரம்? ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் தான். ஒரு குறிப்பிட்ட வயசு போயிடுச்சுன்னு சொன்னா அவனை என்னமோ கீரியும் பாம்புமா பாக்குறது, அவனை பார்க்கும்போது நாம மறைக்கிறது என்ன, நம்மளை பார்க்கும்போது அவன் மறைக்கிறது என்ன, ஒரு ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் நடக்குதா இல்லைங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எப்போ வரையும் தெரியுங்களா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இது பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க. ஆயிஷா நாய்க்கு குழந்தை பிறந்தும் அந்த ஒரு நட்பு இருந்துச்சு. தன்னுடைய பிள்ளை மாதிரி பார்க்கல, அப்படியே ஒரு நெருங்கி பழகுனாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு நாள் ஒரு போர்க்களத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டு வருவாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல ஆயிஷா நாயகி தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. அப்ப ஆயிஷா நாயகி நபிசாசம் வருவதற்கு தாமதமா இருக்கும். ஆயிஷா நாயகி வந்து ஃபாத்திமா நாயகி வந்துட்டு போயிருப்பாங்க. ஆயிஷா நாயகி வந்தோடனே கேட்பாங்க ஆயிஷா நாயிட்ட, யாரோ வீட்டுக்கு வந்தது மாதிரி அறிகுறி தெரிகிறது அப்படின்னு. ஆமா வந்தாங்க. யாரு? உங்களுடைய மகள் ஃபாத்திமா தான் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? ஏதோ கைதிகளை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, அந்த கைதிகள்ல ஒரு கைதியை கேட்டு வந்தாங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் நேரா ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு போறாங்க. போய் அலி ரலியல்லாஹு அவர்களும் ஆயிஷா நாயும் படுத்திருக்கிறாங்க. ஹதீஸ்ல அப்படியே வருது, ரெண்டு பேரும் நாங்க ஒண்ணா படுத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு எங்கள்கிட்ட கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? உள்ள வரலாமா? ஏன்னா இரவு நேரம். 3 சந்தர்ப்பத்துல ஒரு வீட்டுக்கு அவங்க அனுமதி இல்லாம போகவே கூடாது. 1 ஃபஜ்ருக்கு முன்னால, 2 அந்த உச்சி உலக நேரம், அதாவது அந்த மாலை பொழுது இருக்குதா இல்லையா, அது ஒரு 2 மணில 3 மணி வரையில அந்த தூங்குவாங்கல்ல, அந்த நேரத்துல யாருடைய வீட்டுக்கும் போயிடக்கூடாது. 3ஆவதா இஷா தொழுகைக்கு பிறகு யார் வீட்டுக்கும் போக கூடாது, அனுமதி கொடுத்தால் மட்டும்தான், அனுமதி இல்லாம போயிடக்கூடாது. அப்ப ஆயிஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு போகும்போது கூட அனுமதி கேட்கிறாங்க, வரலாமா அப்படின்னு. வாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கும் நடுப்புற போய் உட்கார்ந்து 2 பேரும் எந்திரிக்கிறாங்க, படுங்க அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கும் நடுப்புற போய் உட்கார்றாங்க. அதுல சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அவங்க எங்க 2 பேருடைய இணக்கத்துல அப்படி வந்து உட்கார்ந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க தொடையில இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம், இந்த ஹீட் இருக்க, அது எங்க மேல பட்டுச்சு. அந்த அளவுக்கு ஹீட்டா இருந்தாங்க, நெருக்கி உட்கார்ந்துருந்தாங்க. எந்த அளவுக்கு ஒரு பாசத்தை வெளிப்படுத்தினாங்க பாத்தீங்களா? புள்ளன்னா பாக்கலங்க, ஒரு குடும்பம்னா இப்படி இருக்கணுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா புள்ள தானே, புள்ள தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி நீ வந்து என்கிட்ட கோவப்படுவியாடா? இன்னைக்கு பெத்த தாய் தந்தைக்குள்ள பிரச்சனை இருக்குதா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. நீ யாரா என்ன கேள்வி கேட்கிற? பேசுறோமா இல்லைங்க? பெத்த பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, நாம ஒண்ணு சொல்லியிருப்போம், அவன் செஞ்சிருக்க மாட்டான், அதனால அவன்கிட்ட சண்டை போடுறவன் யாருங்க? அவன் நம்ம பிள்ளைங்க. இத ஒரு குடும்பத்துக்கு அழகா? நினைச்சு பாருங்க.
அப்ப எல்லா விஷயத்தையும் எல்லா நேரத்திலையும் இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு வழியை நமக்கு காட்டி இருக்கிறது. அந்த வழியின்படி நம்மளுடைய குடும்பத்தை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் சண்டை சச்சரவு என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்பதை என்ன செய்ய முடிகிறது, யதார்த்தமாக பார்க்க முடிகிறது. ஆகையினால் நாம் நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு அன்னுணையமாக ஒரு நெருக்கமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலையும் ஷைத்தான் நம்மளுடைய குடும்பத்தில் வந்து, அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவு நேரங்களில் ஷைத்தான் கடலில் என்ன செய்யறான், தன்னுடைய சிம்மாசனத்தை அமைத்து கொண்டு ஒரு மீட்டிங் போடுறான். அந்த மீட்டிங்ல நைட்டு தினமும் நடக்குதான். என்ன செய்வானா, எல்லா ஷைத்தானையும் ஒன்று இணைத்து நீ எப்படி எல்லாம் மனுஷனை வழிகெடுத்த அப்படின்னு கேட்பானா. அப்ப ஒவ்வொரு ஷைத்தானும் ஒன்னு சொல்லுவான், அவனை தொழுவிடாம தடுத்த, அவனை நோன்பு விடாம தடுத்த, அவனை தர்மம் செய்வதை விட்டு தடுத்த அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லும்போது குட்டி ஷைத்தான் மட்டும் ஒன்னு சொல்லுவான். என்ன தெரியுமா, நான் பெருசாலாம் ஒண்ணு செய்யல, என்னடா செஞ்ச, குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்த. அப்ப ஷைத்தான் சொல்லுவான், நீ தாண்டா வாடா செல்ல குட்டி, பக்கத்துல உட்காரான்னு அருமையா கூப்பிட்டு உட்கார வைப்பான். அப்ப ஷைத்தானுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் குடும்பத்துக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது, சண்டையை ஏற்படுத்தி விட்டு போறது. இதைத்தான் ஷைத்தான் விரும்புறான். அப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வரக்கூடாது என்றால், ஒரு ஈமானுடைய குடும்பமாக வளர வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன வழிகாட்டினார்களோ அதன்படி நம்மளுடைய குடும்பத்தை அமைத்துக் கொண்டோம் என்றால் கடைசி வரைக்கும் நம்முடைய குடும்பம் செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்று விளங்கிக் கொண்டு, இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு அந்யோன்யமாக இருந்து மார்க்கம் சொன்னபடி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் புரிவான் என்று சொல்லி முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த சில தினங்களாக இன்றைய செய்தி வரைக்கும், இன்றைய நாள் வரைக்கும் போட்டுக்கிறது என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி கூட்டத்துல சாவடிக்கலாம், இவருக்கு சரியான பதில் சொல்ல முடிஞ்சான்னு என்னமோ ஒரு விவாத காலம் மாதிரி என்ன செய்யறாங்க, அதை போட்டுக்கிட்டு அவன் விஜய் வந்து அழைச்சாரு, அவன் போனாரு அப்படின்னா என்ன செய்யறாங்க, பார்த்து கொண்டு இருப்பதை பார்க்க முடியும். ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, அவர் தரப்புல உள்ள நியாயத்தை அவர் பேசுறாரு, இவர் தரப்புல உள்ள நியாயத்தை அவங்க பேசுறாங்க என்றெல்லாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியுது. இல்லைன்னா நம்ம மாட்டிட்டு முடிக்கிறாருன்னு நம்ம தான் செய்தி சேனலை திறக்க முடியல. ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வருமானு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. எந்த செய்தியை திறந்தாலும் விவாத களம், எந்த இடத்த பார்த்தாலும் விவாத களம். அவர் ஜெயிச்சு விட்டாரா, அவர் சொல்றது சரியா, இவர் பேசுனது சரியா, நாம என்ன கேட்கிறோம்னா அவங்களை விடுங்க, அவங்க அவங்களுடைய தரப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, நியாயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நாம நம்ம கரெக்டா இருக்கிறோமா, நம்ம புள்ள கரெக்டா இருக்கிறான யோசிச்சு பாருங்க. எத்தனை முஸ்லீம்ங்க, எத்தனை முஸ்லீம் விஜய்க்கு கட் அவுட் வைக்கலையா, எத்தனை உலமாக்கள் ஆலிமுங்க, மண்பைங்க, அந்த பட்டம் வாங்குறதுல எவ்வளவு தவம் கடந்தோம் தெரியல. மண்பை பட்டம் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ரிசல்ட், பெரிய பாக்கியம். பாக்கியாத்து சாலியாத்து அடுத்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியமா பார்த்தது மண்பை பட்டம். அந்த மண்பை பட்டத்தை வாங்கிக்கிட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஆலிம்கள் எல்லாம் பாக்குறோமா இல்லையா? எத்தனை முஸ்லிம் பெண்கள் அவரை பார்ப்பதற்காக என் வீட்டு 3 பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்ட, பால் குடிக்கிற பிள்ளைய விட்டுட்டு வந்தெல்லாம் பேசுறாங்களா இல்லீங்களா? நம்ம சமுதாயத்தை எடுத்து பாருங்க, எத்தனை முஸ்லிம்கள் விஜய்க்கு கட் அவுட் வைக்கிறான். பாப்பு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கிறாரு, பாப்பு பேர போட மாட்டேங்கிறா, தளபதி விஜய் அப்படின்னு போடுறான், தலைமை போடுறான். ஏகேன்னா என்னடா, அஜித்தே கடவுள்னு போட்டு வச்சிருக்கிறான். இப்ப நம்ம பிள்ளைங்க எப்படி வளர்றாங்க, இன்னைக்கு உள்ள வாலிப பிள்ளைகள் எடுத்து பாருங்க. அதுவும் இந்த ஜெமினி ஆப்னு ஒண்ணு வந்துருச்சு, வந்ததும் வந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாங்க முடியலங்க இவங்களுடைய அலும்பு. அதுல போய் நான் விஜயோட நின்று போட்டோ எடுக்கணும், அந்த மாதிரி அனுப்பி விடு. பக்கத்துல இருந்து ரொம்ப க்ளோஸா போட்டு விட்டுருச்சுங்க. யாரு இவரு? டாக்டரா, அவரு வக்கீலா, அவருக்கு இவர் உபதேசம் பண்றாரு, அந்த மாதிரி எல்லாம் போட்டோ போட்டு வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல திறந்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி ஒரு 10 ஸ்டேட்டஸ் ரயில்வே மாதிரி விட்டுருக்கான். ரயில் போகும்ல பெட்டி, அந்த மாதிரி தொடர்ந்தா அதை தட்டுனா 10 போட்டோ வைக்கிறானா, 7 போட்டோ இந்த போட்டோ தான். எவ்வளவு கொடுமை முஸ்லிம் சமூகம். இதான் ஒரு சிறந்த சமூகமா? இதைத்தான் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்தார்களா? ஏங்க இவன் யாருங்க? இவன் செத்து போனதுக்கு வந்து ஆறுதல் தெரிவிக்கலங்க, குழந்தை செத்து போய் கிடைக்கு. இதான் யதார்த்தம், நல்லா விளங்கிக்கீங்க. நீங்க பட்டினியா கடந்தா உங்களுக்காக ஒருவேளை சோத்துக்கு வர மாட்டான் இவன். இவருக்காக இன்னைக்கு இருக்கிறான். அடே, எனக்காக உயிரை விட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்.
1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்காக கவலைப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பல சந்தர்ப்பங்களை உயிர் போகக்கூடிய நிலைமையில கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சிறப்பு மிக்க பிரத்யேகமான ஒரு துஆவை அல்லாஹ்விடத்திலே கேளுங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்களா? எனக்காக என்னுடைய சமூகம் நாளை மறுமை நாள்ல வந்து நிக்குமே, கவலைப்படுமே, யார் பாதுகாப்பா? இவன் வருவானா? அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக வருவாங்க. எனக்காக கௌசர் என்னும் தடாகத்திலே காத்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களை நான் நேசிக்கணுமா, இவனை நேசிக்கணுமா? யோசிச்சு பாருங்க, எதை நோக்கி இன்றைக்கு சமூகம் போய் கொண்டு இருக்கிறது? நம்ம பிள்ளை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான்? சின்ன பிள்ளை தானே அப்படின்னு விடுறோம். நமக்காக பாடுபட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்காக கவலைப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நான் நாளைக்கு மறுமை நான் அழுவக்கூடாது, நீ நன்னி இந்த உலகத்துல பல கஷ்டங்களை செஞ்சியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எனக்காக இரத்த காயத்தை வாங்கியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். போர்க்காலத்துல, உஹது போர்க்காலத்துல பல்லு உடைக்கப்பட்டு இரத்த காயத்தோடு நிற்கும் போது கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஆனா துஆ கேட்கலையே. நான் அந்த துஆ பிரத்யேகமான துஆ வச்சிருக்கேன். ஏன்? என்னுடைய சமூகம் நாளைக்கு மறுமையில வரும். இவர் தாங்க உண்மையான தூதர். அந்த தூதரை நேசிக்காமல் இன்னைக்கு ஒரு கூத்தாடியின் பின்னாடி பக்கம் போகக்கூடியதை பார்க்க முடியும். அவங்க போறாங்க, விடுங்க. நம்ம சமுதாய மக்கள், நம்ம மக்கள் போறாங்களா இல்லைங்களா? எவ்வளவு மனசு வேதனையா இருக்குது, வருத்தமா இருக்கிறது. அப்ப நாம் தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் இளைய சமுதாயம் எதை நோக்கி பயணமாக போய்கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்காக இளைஞர்களுக்கான ஒரு மாநாடை இந்த மாசம் வர ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி மதுரையில வைத்திருக்கிறோம். ஒரு இளைஞர்னா எப்படி இருக்கணும், இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டினார்கள். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதரும் இயக்கம் வச்சிருந்திருக்கிறாங்க. சின்ன ஒரு வாலிப பருவத்துல நாம இயக்கம் வச்சிருக்கோமா இல்லைங்களா? இன்னைக்கு பசங்க எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, ஒரு குரூப் கூட போட்டு வச்சிருப்பான், டிஎன்டிஜே பாய்ஸ்ன்னு போட்டு வச்சிருப்பான் பத்திரிகையில. அதுல நட்பு ரீதியா டிஎன்டிஜே ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்க, இளைஞர்கள் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலையும் இருந்தது. ஆனா எதற்காக பயன்படுத்தினார்கள்? நல்ல விஷயத்திற்காக. ஒரு ஊர்ல ஒரு ஆளுக்கு முடியல, பிரச்சனை, உடனே போய் நிற்பாங்க. ஒருத்தருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உடனே போய் நின்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அதுக்காக பயன்படுத்தினார், இதுக்காக பயன்படுத்தலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிதான் ஒரு இளைஞர்களை அழகான முறையில பக்குவப்படுத்தினார்கள். ஆனால் இன்னைக்கு உள்ள இளைஞர்களை எதை நோக்கி பயணமாக செய்கிறார்கள் என்பதை ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அப்ப நம்மளுடைய இளைஞர்களுக்கு இது போன்ற விஷயங்களை எடுத்து சொல்லி இது போன்ற மாநாடு நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்வதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும். வந்து கலந்துக்குங்க. எவ்வளவு விஷயங்களை பேசுறாங்க, என்னென்னலாம் மார்க்கமாக இருக்கிறது, மார்க்கம்னா தெரியாம இருக்கிறாங்க. அழுகுண்டு சூறா தெரியலங்க, இவ்வளவு வேதனையா இருக்குது. ஒரு தொழுகைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம இன்னைக்கு இன்னும் தொழுகிறோம்னா அந்த தொழுகையில் அழுகுண்டு சூறா ஓதலைன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லு. தெரியாதவங்க பிரச்சனை இல்லை, ஏன் கத்துக்க முடியாது அழுகுண்டு சூறா? அது தெரியாத இளைஞர்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறார்கள் இல்லைங்களா? அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் சரியான வழியை காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களும் நேர்வழிப்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானார் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.